ஈரான் அப்படிங்கிற நாடு 13-14 கண்ட்ரிஸை எதிர்த்து ஒத்த ஆளா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. டோட்டலா ஈரான்ல 500க்கும் அதிகமான சிவிலியன்ஸ் உட்பட 40க்கும் அதிகமான ஹையர் ஆபீசியல் வந்து இறந்திருக்காங்க. சுப்ரீம் லீடர் கமாமியோட மரணத்துக்கு அப்புறமா ரெட் பிளக் ஏத்தப்பட்ட அந்த ஒரு சில மணித்தியாலத்துக்கு அப்புறமா மிடில் ஈஸ்ட்ல இருக்க அமெரிக்கா ராணுவ தளங்களை சரமாரியா தாக்கி இருக்கு ஈரான். முக்கியமா இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் அட்டாக் நடந்திருக்கு. அங்க இருக்க ஓர் நிலைமையில நியூஸ் அப்டேட் வரதுக்கு தாமதமாகிறதுனால நிறையவே இந்தியா ஸ்ரீலங்கன் மீடியாஸ் வந்து பேனிக்கான பல ஃபேக்கான நியூஸஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற இந்த ஒரு போர் நிலை காரணமா LNG கேஸோட பிரைஸ் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல 50% வந்து ஏறி இருக்கு. பிகாஸ் அதிகப்படியான LNG உற்பத்தி அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல உற்பத்தி செய்யப்பட்டு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. அடுத்த மிகப்பெரிய த்ரெட் என்னன்னா அமெரிக்கா டோட்டலாவே ஈரானை டெஸ்ட்ராய் பண்ண போறதா சொல்றாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஈரான் அப்படிங்கிற நாடு 40-50 வருஷம் பின்னாடி போற மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவை எல்லா துறையிலையும் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணி இருக்காரு. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா பிரான்ஸ், ஜெர்மனி, UK நாங்களும் வர தயார் அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த கணம் we always stand with ஈரான் அப்படின்னு சொல்லி நார்த் கொரியா உள்ள என்ட்ரி ஆகுது. இதனாலேயே இந்த போர் அப்படிங்கிறது வீக்ஸையும் தாண்டி பல மந்த்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி மீடியா சொல்றாங்க. பர்சனலா ஐ ஸ்டாண்ட் வித் ஈரான். எதனால அப்படின்னா ஒரு இடத்துல அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா அந்த அநீதியின் பக்கம் நிக்கிறது தான் என்னைக்குமே ரைட். வாட் யூ திங்க் அபௌட் தி சிச்சுவேஷன் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.